இன்னைக்கு வந்து எங்க கிளம்பிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எங்க ஏரியால வந்து ஃபெஸ்டிவல் ஆயிடுச்சு. அதாவது சாமிக்கு வந்து பூச்சொரிதல் விழா எடுத்து நடத்துவாங்க ஒவ்வொரு வருஷமும். ஸோ இந்த வருஷமும் வந்து நடத்துனாங்க. இதுக்கு தான் வந்து நான் கிளம்பிட்டு இருந்தேன். எங்க ஏரியால பார்த்தீங்கன்னா, இதுக்காண்டி செட் சாரி எடுத்திருந்தாங்க. இந்த சாரி பேரு ஜோதிகா சாரியா ஜோதிகா சூர்யா ஃபோட்டோ வந்து கீழ வந்து போட்டிருந்தாங்க சாரியோட பார்டர்ல. உண்மையிலேயே இது ஜோதிகா கட்டின சாரி தானோன்னு நெனச்சுட்டு நானும் கட்டியாச்சு. அது ஃபங்ஷனுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தோம். நான் கிளம்புறதுக்கு முன்னாடியே என்னோட குட்டீஸ் வந்து கிளம்பியாச்சு. இந்த ஃபங்ஷன் போகணுன்னாலே வந்து எனக்கு தலைவலியா வரது அந்த ட்ரெஸ்ஸு மட்டும்தான். நான் ஒரு ட்ரெஸ்ஸ எடுத்து வைக்க அனதர் ட்ரெஸ்ஸ வந்து அவ சூஸ் பண்ணி வச்சுட்டா. இத தான் போடுவேன்னு சொல்லிட்டு அடம்பிடிப்பா. இது எல்லா ஃபங்ஷன்லேயும் நடக்கிறது தான். வேறு வழியே இல்லாம அதையும் போட்டு விட்டாச்சு. லிப்ஸ்டிக் போடும்போது வந்து போடவே இல்ல லிப்ஸ்டிக். ஆக்சுவலி போடுற மாரி தான் ஆக்ஷன் பண்ணி, எனக்கு லிப்ஸ்டிக் உண்மையிலேயே போடுங்கன்னு சொல்லிட்டு அடம் பண்ணி லிப்ஸ்டிக்கையும் போட்டாச்சு. நான் ஃபங்ஷனுக்கு கிளம்பிட்டு இருந்தேன். நான் கிளம்புறத விட என் பாப்பா தான் வந்து மும்முரமா கிளம்பிட்டு இருந்தா. நான் போய் கண்ணாடியில மேக்கப் பண்ணா, எனக்கு கீழ வந்து நின்னுட்டு தலையெடுத்து சீவுறது, அது சீவுறதுன்ட்டு அவ தான் பண்ணிட்டு இருந்தா. சரி கிளம்பிட்டு போகட்டுன்னு கிளம்பியாச்சு. அண்டு நான் வந்து முகப்பு செயின் போட்டுப்பேன். முகப்பு செயினில் பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து டிசைன் தெரியாது. முன்னாடி மட்டும் தான் டிசைன் தெரியும். இந்த ட்ரிக் வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க யூடியூப்ல. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம்ன்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த டபுள் சைட் டேப்பை வந்து அந்த முகப்பு மாடலில் வந்து ஒட்டிட்டோன்னா, அது வந்து முன்னாடி பின்னாடி திரும்பாதுன்னாங்க. பட் திரும்ப தான் செஞ்சுச்சு. அதனால் அதை எடுத்து போட்டாச்சு. லித்ரன் வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறதுக்கு முன்னாடியே தூங்கிட்டான். அவனே எழுப்பி ஃபங்க்ஷன் கூட்டிகிட்டு போயாச்சு. இங்கே வந்து என்னென்னா பூந்தட்டுகள் எல்லாம் எடுத்துகிட்டு ஒவ்வொரு வீட்டில் வந்து வைப்பாங்க. அதாவது வருஷம் வருஷம் இந்த வீடு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த வருஷம் வந்து ஒருத்தவங்க வீட்டில் வந்து வச்சுருந்தாங்க. இங்கே வந்து இப்படி தான் பூந்தட்டுகள் இருக்கும். இதை வந்து ஒவ்வொரு ஆளாக வந்து எடுத்துகிட்டு ஊர் சுற்றி வந்து வருவாங்க. ஊர் சுற்றி அப்புறம் கோயிலே 3 தடவை சுற்றி வருவாங்க. வரதுக்காண்டி வந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஒவ்வொரு ஆளாக வந்து அப்போ தான் வந்துட்டுருந்தாங்க. சரி நம்ம மேக்கப்லாம் போட்டு கலைஞ்சிருமேன்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக நின்றுட்டுருந்தேன். ஆனால் என்ன பண்ண வெயில் காலம் ஆயிருந்தனால மேக்கப்லாம் கரைஞ்சிருச்சு. ட்ரம்ஸ் எல்லாம் கீழே வந்து நல்லா அடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தாங்க. இதுதான் வந்து அவங்க வீட்டில் வந்து கொடுத்த பிரசாதம். ஜிலேபி பாக்கெட் ஒரு மிச்சர் பாக்கெட் வந்து கொடுத்தாங்க. வீட்டில் இருந்து வந்து பூந்தட்டுகள்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொட்டகம் மாதிரி ஒரு இடம் போட்டிருந்தாங்க. அங்கெல்லாம் வந்து பூந்தட்டுகளை வச்சுட்டு அங்கேயும் சாமி கும்பிட்டோம். இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்காமல் இருந்தேன் எப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாரியை கட்டிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். வளைச்சி வளைச்சி ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ஃபோட்டோஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் வந்து பிரசாதம் கொடுத்தாங்க. என்ன பிரசாதம்னா புளியோதரை, பொங்கல், கேசரி சுண்டல் வந்து கொடுத்தாங்க. பிரசாதம் வாங்குறதுக்கு ஒரு கூட்டமே இருந்துச்சு. அந்த கூட்டத்துக்குள்ளே நாங்களும் புகுந்து வாங்கியாச்சு. இந்த மாதிரி தான் வந்து பூந்தட்டுகள்லாம் வரிசையா எடுத்துகிட்டு போவாங்க எல்லாருமே. நாங்களும் வந்து இப்படி தான் பூந்தட்டு எடுத்துகிட்டு போனோம். ட்ரம்ஸ் அடிக்க அடிக்க ஆட்டோலாம் பசங்களுக்கு நல்லா பயங்கரமாகவே வந்துச்சு. ஃபைனலாக வந்து நைட்டுக்கு வந்து புளியோதரை மிஞ்சிடுச்சு. அதை வந்து கொடுத்துட்டாங்க பிரசாதத்தை. ஸோ நைட்டு வந்து டின்னருக்கு புளியோதரையை வச்சு முடிச்சாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.